எக்ஸசைஸ் 5.4ல் 7th சம்மு சொல்யூஷன் போட்டுட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்றத எடுத்துக்க. ஏ கொடுத்துருக்கு, பி கொடுத்துருக்கு, சி கொடுத்துருக்கு. இதாக இருக்கு. அடுத்து ட்ரையாங்கிள் படம் போடுறேன். ஏன்னு வெர்டிசஸ்னா உச்சின்னு அர்த்தம் டே, வேற ஒன்றும் இல்லை. பி வெர்டிசஸ், சின்ற வெர்டிசஸ். ஏக்கு வந்து -3,0, பிக்கு வந்து 10,-2, சிக்கு வந்து 12,3. த்ரோ ஏக்கு முதல்ல செய்வோம். ஃபஸ்ட்டு ஒன்று கவனிச்சிக்கோ, இது ஆல்டிடியூடு அப்படி போட்டுக்கலாம். அப்போனா தான் பெர்பெண்டிகுலர் தெரியும். சரியா சொல்கிறது? ஃபஸ்ட்டு ஒன்று த்ரோ ஏ செய்ய போகிறேன். வழியாகன்னு கொடுத்துருப்பாங்க தமிழில், பார்த்துக்கோ. த்ரோ ஏ அப்படின்னு, த்ரோன்னா எரியிறது, THROW. அது இது த்ரூன்னு வச்சாலும் சரி, எப்படி வச்சுக்கிட்டு பாசிக்க. THROWன்றது எரியிறது. இது த்ரோன்னா வழியாகன்னு அர்த்தம், இல்லை த்ரூன்னு சொன்னாலும் சரி, பார்த்துக்க அப்படின்னு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த படம் தான். அப்போ இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? எம். அந்த மேலே உள்ள பாயிண்ட்டை எம்ஐ வச்சு என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்? ஒரே இதில் செஞ்சிடறேன். அப்படியா பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி, சரியா? எம் ஈக்குவல் டு y2 - y1 by x2 - x1. இது x1 y1, அது x2 y2, சரிதானே? அப்படியே செய்யவா? y2 - y1 3 + 2, சரியான்னு பாரு. இது x1 y1, x2 y2. 12 - 10, வெரி குட். 5/2, அவ்வளோதான். இதுதான் என்னது? m. therefore ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்னு எழுதுறேன். சரியாடா? கரெக்டாக தப்பாடா? ரைட். சுதர்சன் என்ன சொல்கிறான்? y - y1 = -1/m × x - x1. அப்போ இதுதான் x1 y1, இதுதான் m. எம்முக்கு நீ போட்டுருவ -1/5/2. இப்போ இங்கிட்டு போடணும், எக்ஸ் மைனஸுக்கும் இங்கே ஒய் மைனஸுக்கும் போடணும். எப்படிலாம் செய்ய வேண்டியிருக்கு பாரு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி. இப்போ இந்த இடத்த ஃபில்லப் பண்ணணும். இது x1 y1 என்ன ஆயிரும்? 0. இது +3, அவ்வளோதான். இது ஒய் வெறும் 0 தேவையில்லை, ஒய்ன்னு போட்டால் போதும். இதை மேலே கொண்டு போயிரு, -5/2. சரியா? மாற்றிட்டேனா? மாற்றிட்டேன், பார்த்துக்கோ. -2/5 தலாவில் வரும்ல, x + 3, அவ்வளோதான். இந்த 5 இங்கே கொண்டு வந்துரு. 5y = -2 × x + 3. உள்ளே கொண்டு போ. -2x - 6. -6 இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 2x + 5y + 6 = 0, which is required equation of altitude through A அப்படின்னு அர்த்தம். நமக்கு தேவையான குத்துக்கோட்டின் சமன்பாடு ஏ வழியாக செல்வது அப்படின்னு அர்த்தம். கரெக்டான ஆன்சரை பார்த்துக்கோ, புக்கில் ஆன்சரை பார்த்துக்கோ. செகண்ட் சப்டிவிஷன் செய்கிறேன், சரியா? மறந்துடாத. இதே மாதிரி அதையும் செய். செகண்டில் அதே மாதிரி செய். த்ரோ பியா சியாடா? பி. இப்போ படம் மறுபடியும் போடணும். ஏ பி சி. இது எல்லாம் ஃபஸ்ட் நம்பர் என்னமோ 0வில். இது இது இதுப்பா. சரி, ப்ரோ பின்றனால இப்படி கோடு போடணும். புரியுதாடா? எங்கே இருந்து கோடு போட்டுக்க தெரியுதா? அதுக்காண்டி படத்தை திருப்பிக்கிட்டு இருக்காத, கோடை மட்டும் போட்டு விடு. ரைட்டு. லெட்டு ஏ அதே பாயிண்ட்டு தான், -3,0. பின்ற பாயிண்ட்டு 10, -2. சின்ற பாயிண்ட்டு 12,3. சரியா? த்ரோ பின்னு டாபிக் கொடுத்துட்டேன், சரியா? மறந்துடாத. அப்போ இது ரெண்டுக்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும்? அப்படி யோசிக்கணும். நீ வேண்டாம் மறுபடியும் இங்கே கீழே கண்டுபிடிச்சிடக்கூடாது, விட்டா பைய மாதிரி. அங்கே தான் கண்டுபிடிக்கணும். எந்த கோடு எங்கே போய் மீட் ஆகுதுன்னு பார்த்துக்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏசி அல்லது சிஏன்னு எழுதிக்கலாம். m = y2 - y1 by x2 - x1. தம்பி ஒரு கொஸ்டின் கேட்கணுமே. ஸ்லோப் ஆஃப் ஏசின்னு கண்டுபிடிச்சாலும் சரி, ஸ்லோப் ஆஃப் சிஏன்னு கண்டுபிடிச்சாலும் சரி, ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால் பயப்படாது, வேணால் கண்டுபிடிச்சி பார்த்துக்கு, பயந்துடாத. சரி,
ஏதாவது ஒன்று வச்சுக்கோ. x1 y1 இது x2 y2 பார்த்து அப்படியே சொல்லு. y2 minus y1 3 minus 0 ரைட். இதுக்கு 12 plus 3 தானே, அப்போ 3/15. 1 3 is 3, 5 3s are 1/5. இதுதான் என்னது? அவ்வளோதான். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூடு, ஏஎல்டின்னு போட்டிருக்கேன். சென்டென்ஸை பிரித்து புக்கில் பார்த்துல எழுதி கரெக்டாக எழுதுங்க. ஏஎல்டி அப்படின்னு வர ஐடியூடின்னு வரும். ஆல்டிடியூடு குத்துக்கோட்டு சமன்பாடுன்னு அர்த்தம். சரியா, மறந்துடாத. இதில் பி இருக்கணும், எம் இருக்கணும். எம் வந்து என்ன வந்துச்சு? 1/5. பாயிண்ட் வந்து பி 10, இது வேணா x1 y1 எழுதிக்க. பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் y minus y1 is equal to -1/m into x minus இப்போ y மைனஸ் ஃபில்லப் பண்ணிக்க -1/1/5 ஃபில்லப் பண்ணணும். எப்படி y1 என்னடா +2 ஆயிருமா? ரைட்டு. அங்கே 10 இது மேலே கொண்டு போயிடுறேன். -5/1 x minus 10 y plus 2. இந்த ஒன்று தேவையில்லை, கீழே தானே ஒன்று இருக்குது, அதெல்லாம் விட்டுடலாம். எனக்கு இது கொண்டு வந்தாலும் வேஸ்ட்டு தான். கொண்டு வரணும் வேறு நம்பராக இருந்தால் என்ன செஞ்சாங்கண்ணே? அதை மறந்துடாத. அதனால் இது தேவையில்லை, அதனால் விட்டுறேன். பார்த்துக்க, நீ எல்லா கணக்கையும் விட்டுட்டு போயிடாத. இப்போ y plus 2 இது உள்ளே மல்டிப்ளை பண்ணால் -5x + 50. அப்பா விஷ்ணு பிரியா மெதுவாப்பா. இங்கிட்டு 5x சரியா + y + 2 இங்கிட்ட வந்துச்சுன்னா -50 = 0. 5x + y -48 = 0, which is required equation of altitude through B அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. கரெக்டாக தான் இருக்கா? சரி.